ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் ஃபிஷ்ஷெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நான் தான் விரதம். அது வீட்டில் இருக்கவங்க யாரும் விரதம் கிடையாதுன்றதால அவங்களுக்காக செய்ய ஆரம்பித்தாச்சு. கறி கடைக்காரன் எப்பயும் வெட்டி கொடுப்பான்ல, அதேமாரி சமையல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு பார்த்து ப்ரானெல்லாம் க்ளீன் பண்ண பார்த்தா, ப்ரானை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. அது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஸ்பைசஸ்ஸு போட்டுட்டு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா அரைச்சி ஊற்றிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கினோடனே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச ப்ரானு அதை வாஷ் பண்ணுறதுக்குள்ளே 1 மணி நேரம் இல்லை, 1 வருஷம் கூட ஆக மாட்டேருக்கு. அதுவே ஏற்கனவே சின்னதாக இருக்குது. அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா இப்போ போடுறதப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ப்ரானுக்கு சிக்கன் மசாலா போடுறதா மட்டன் மசாலா போடுறதா, அதனால் ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலாவும் போட்டு மட்டன் மசாலாவும் போட்டு நம்மளா சாப்பிட போகிறோம், சாப்பிட்றவங்களுக்கு தான் என்ன போதோ அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொதிக்க அதில் மீனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சத மீன் போட்டால் குழம்ப விட மீன் தான் நிறையா தெரியுது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஒரு ஆளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிக்க, அந்த பக்கம் ப்ரான் பிரியாணிக்கு கொதிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கொதிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொதித்தோடனே ஊற வச்ச ரைஸை போட்டாச்சு. ரைஸை போட்டு அது கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாளிப்பும் போட்டாச்சு. தாளிப்பை போட்டது இந்த பக்கம் பார்த்தா தம்மில் வைக்கிறதுக்கு கரெக்டாக பதம் அரிசியும் தண்ணியும் சமமாகிடுச்சு. அதனால இதில் ஒரு தம்மை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெந்தவொடனே பார்த்தா இத்தினோண்டாக இருக்குது ப்ரானு. தம்மை போட்டாச்சு. தம் போட்டு நம்ம தான் விரதமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கத்திரிக்காய் போட்டு கொஞ்சோண்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் செஞ்சாச்சு. அடுத்தது தம்லேருந்து ஓப்பன் பண்ண பிரியாணியை பார்த்தா அப்பா அடிப்போலியாக இருந்தது. செம்ம வாசனை. அங்கே ப்ரான் வெந்தோடனே கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிடுச்சு. இப்போ ப்ரானுக்கு தோண்டு அது அப்புறம் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செஞ்சேன் இல்லையா, அதுதான் நான் சாப்பிட்டேன். இதுதான் எங்களோட சண்டே சமையல். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.